ஹலோ நண்பா நண்பீஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். ப்ரீவியஸாக நம்ம சொல்லியிருந்தோம் ஃபுட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு. அது ஒரு பேக்கரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு நம்ம ட்ரை பண்ணி போட்டிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, லோக்கல் ஃப்ரூட்ஸ் அப்புறம் கொஞ்சம் கிரேப் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன். கிரேப் ஃப்ரூட்ஸ்லேயே இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கிரேப் ஃப்ரூட்ஸுங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேம் டைம் இன்னும் 2-3 ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் இங்கே ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தேன். அதெல்லாம் நேற்று அவைலபிள் இல்லை. மேபி ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா நம்ம வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா நண்பீஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இல்லை என்னென்ன ஃப்ரூட் வாங்கியிருக்கேன்னா எனக்கு ஒரு பேர் மட்டும் தெரியாதுங்க. அதனால அந்த வாங்கின சீட்டு பக்கத்தில் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நெக்ட்ரைன் ஃப்ரூட்டுன்னு சேம் பீச் ஃபேமிலி தான். பீச் ஃப்ரூட்லேயும் ஆப்பிள் மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பீச் ஃப்ரூட்டே தான். அதில் ஃப்ளாட்டாக இருக்கும். அது ஒன்று. நெக்ஸ்ட் இந்த ஊர் லோக்கல் பியர் ஃப்ரூட் வாங்கியிருக்குங்க. பியர் ஃப்ரூட்டுக்கும் நம்ம ஊர் பேரிக்காய் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர் பேரிக்காய்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. பேரிக்காய் கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா அப்படியே ஸ்மூத்தா இருக்கும். பனானாவோட ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. சாப்பிடும்போது அப்படியே மெல்ட் ஆகி போகும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ப்ளம் ஃப்ரூட்டுங்க. ப்ளம் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நீளமா இருக்கிற ப்ளம் ஃப்ரூட் இது. ஸோ இதோட டேஸ்ட் பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பிளாக் கிரேப்ஸ். இது எல்லா பக்கம் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அது நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது சும்மா காட்டிடுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு திராட்சை பழம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க, தெரியும் நிறைய பேர்த்துக்கு. இது பார்த்தீங்கன்னா கிரேப் ஃப்ரூட்டுங்க. ஆரஞ்சில் ஒரு திராட்சை பழம், அதாவது இது கிரேப் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இது உள்ள ரெட் கலர்ல இருக்கும், மேலேயும் ரெட் கலர்ல தான் இருக்கும். மேபி இது ரொம்ப லோக்கல்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த அளவுக்கு கலர் இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் நம்ம லோக்கல் பியர் ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா. சொன்ன மாதிரி தாங்க, நம்ம இது இருக்குல்ல, பேரிக்காய் இருக்குல்ல, சேம் அதே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் சாஃப்டா இருக்குன்னு வைங்களேன். சாப்பிட்டு பார்த்துடலாமா. நல்லா தாங்க இருக்கு. நல்லா சொன்ன மாதிரி தான் சாஃப்டா இருக்கு. கொஞ்சம் அந்த கோகனட் வாட்டர் இருக்குல்ல, அதோட ஸ்மெல் மாதிரி இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. நிறைய பேர்த்துக்கு பேரிக்காய் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ரொம்ப உள்ள ரவை மாதிரி அப்படி இப்படியே இருக்கிறதுக்கு பல்லுல சிக்கிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது பியர் ஃப்ரூட் ஒன்று தான் அவங்க மாற்றி சொல்கிறாங்க. பட் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க. இது இன்னும் நல்லா பழுத்ததான் வாங்கியிருந்தீங்கன்னு வைங்களேன், ஜூஸியாக அப்படியே தண்ணி ட்ரிப் ஆகும், அந்த அளவுக்கு இருக்கும். அப்படியே உறிஞ்சி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குங்க. சரி, நம்ம மொத்தமாக சாப்பிட்டு இருந்தா டைம் ஆகிட்டு இருக்கும். அதனால் ஒவ்வொரு விதமாக கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளாட் பீச் ஃப்ரூட் பார்த்துருவோமா. இதில் சீட் இருக்குங்க. இதுதாங்க ஃப்ளாட் பீச் ஃப்ரூட் உள்ள. இது சீட் இருக்கு, பார்த்தீங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லா ஜூஸியாக தாங்க இருக்கு. ஸ்மெல் செமையாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துருவோமா. இது நீங்கள் ஸ்கின்னோடையே சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரு சிலர் ஸ்கின் ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிடலாம். பட் நல்லா தான் இருக்கும். நான் இங்கே டேஸ்ட் பண்ண மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்வீட்டாக தாங்க இருக்குது. இந்த சீசன் வைஸ் இல்லை ஸ்வீட் கம்மியாக இருக்கும், புளிப்பாக இருக்கும், அந்த மாதிரிலாம் ஆனது இல்லை. ஒரு 8-9 months ஆகுதா, நிறைய ஃப்ரூட் சாப்பிட்டேன். சேம் ஸ்வீட் எப்போ நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டனோ அதே ஸ்வீட் தான் எல்லா டைமும் வாங்குறப்ப இருக்குது. செமையாக இருக்குங்க. இதுவும் செம்ம ஸ்வீட். நல்லா அந்த பர்ஃப்யூம் போட்டோம்னா இருக்கும்ல, மைல்டா, அந்த மாதிரி ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. ஆனால் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேங்க இதுலேயே. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ட்ரைன் ஃப்ரூட். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. அது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுல அந்த ஃப்ளாட் பீச். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அப்பா, இது பாருங்க, இது செம்ம ஹார்டாக இருக்குங்க. இதுலேயும் பாருங்க, சேம் அதே சீடு மாதிரி தான் இருக்குது. எனக்கு காட்டுறேன். சேம் அதே சீடு தாங்க. மேபி இது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். சாஃப்டாக இருக்கு. அந்த பீச் அளவுக்கு இது ரொம்ப ஸ்வீட் இல்லை. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதில் மனம் இதில் இல்லைங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 4 daysல நல்லா சாஃப்டாக பழுத்துருன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் காய் மாதிரி இருக்குது, கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா
மாங்காய் மாதிரி தாங்க இருக்குது. ரா மேங்கோ டேஸ்ட்டு. லுக்கு பார்த்தீங்கன்னா பழுத்த மாம்பழம் மாட்டம் இருக்குங்க. லாஸ்ட் பைட்டுக்கு வந்து நல்லா ஸ்வீட்டாக ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட்டாக பைட் பண்ணும்போது அந்த புளிப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ் பார்த்துருவோமா. இது வந்து கட் பண்ண தேவையில்லை, நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்றது தான். சேம் அந்த ரவுண்ட் ப்ளம் நம்ம ஊர்லலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்க, சேம் அதே மாதிரி தான் ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா. ப்ளம், பீச் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சீடு ஒரே மாதிரி தாங்க இருக்குது. சேம் இதில் பாருங்கள், சீடு இப்படி இருக்குது, உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸ்வீட்டாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக ஃபீல் ஆகுது. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து ஆரஞ்சில் திராட்சை பழம் பார்த்துருவோமா. ஆரஞ்சில் திராட்சை பழம், கிரேப் ஃப்ரூட்ஸ். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து பெரிய ஸ்டோரி இருக்குங்க இதுக்கு, ஆரஞ்சுக்கு வாட்டர்மெலனுக்கெல்லாம். நம்ம அது அப்கமிங் வீடியோஸில் நான் என்ன ஸ்டோரிங்கிறது சொல்கிறேன். அது வந்து இந்த கண்ட்ரி கூட ரிலேட் ஆனது. ஸோ நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் இதை பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆரஞ்சே தாங்க. ஆரஞ்சில் கொஞ்சம் ஹைஃபைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. இதுக்குள்ளே ரெட் கலரில் இருக்கும். யூஸ்வலாக வாங்கினது மேலேயும் ரெட்டாக இருந்திருக்கு. ரெட் மீன்ஸ் ஒரு இது சேம் இங்கே இருக்குது பாருங்கள், சேம் இந்த டோனில் தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது, நம்ம ஊர் சாத்துக்குடி மாதிரி. ஓகே, நம்ம இதை பார்ப்போங்களா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. வாங்க இப்போ இதை கட் பண்ணிடுவோம். இங்கே பார்க்குறீங்களா, என்னடா சாப்பிட்டு வச்சுருக்கான்னு. வேஸ்ட்டெல்லாம் பண்ணிட மாட்டேங்க, சாப்பிடுவேன். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஒரே இதாக சாப்பிட்டுக்கலான்ட்டு. சேம் இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் இதோட ஸ்கின்னு, அதனால வந்து நீங்கள் கட் பண்ணி தாங்க சாப்பிட்டாகணும். பார்த்தீங்களா உள்ளே எப்படி இருக்குன்னு. இதோட செம ரெட்டிஸாக இருக்குங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஏதாவது பண்ணும்போது கிடச்சுன்னா வாங்கிட்டு வரும். ஏன்னா இந்த டைம் கொஞ்சம் கிடைக்கல போல் இந்த ஷாப்பில். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் அது பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு இருக்குல்லங்க, இந்த ஆரஞ்சுலேயே நல்லா பிரைட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து இந்த மாதிரி பாருங்கள், ஸ்கின் எவ்வளோ ஹெவியாக இருக்குது. அதனால் வந்து கட் பண்ணி தாங்க ஆகணும். எனக்கு இனிமேல் இது ரொம்ப பிஞ்சிலேயே பொறிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்க, அதனால தான் வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லைங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வேணால் கொஞ்சம் புளிப்பாக தாங்க இருக்கும், ஓவர் ஸ்வீட் இருக்காது. ஸ்வீட்டும் இருக்கும், பட் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. வாங்க நம்ம திராட்சை பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா. சாமி, ஆமாங்க, இது ரொம்ப பிஞ்சிலேயே பொறிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். செம புளிப்பாக இருக்குதுங்க. பட் ஓகேங்க, ஸ்வீட்னஸ் லைட்டாக இருக்குது. மேபி பிஞ்சை கொண்டு வந்துட்டாங்க, நானும் ஏமாந்து வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் வாங்குறீங்க அப்படின்னா மேலே வந்து இந்த கலரில் இருந்துச்சுன்னா வாங்குங்க, க்ரீனும் இது மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா வாங்கிடாதீங்க. ஓகேங்க, இது ரொம்ப ஹெல்தியானதுங்க. இங்கே மோஸ்ட்லி வந்து குளிர்காலத்தில் வரும், ஏன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்து வரக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும். வின்டர் ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து சூரியனை பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. அதனால் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து அந்த சீசனில் வந்து ஹெவியாக சேல் ஆகும், ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். ஒரு 20 பில்ஸ் 10 பில்ஸுக்கே வந்து உங்களுக்கு per kg கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் அவ்வளோதான்னு நினைக்கிறேங்க. ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. இதில் நார்மல் கிரேப்ஸ் இருக்குங்க, இது ஆனால் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. நேற்று சாப்பிட்டு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியே ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி சாப்பிட்டு இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதாங்க இந்த இது ஃப்ரூட்ஸை ஃபுல்லாக. ஆக்சுவலாக இது சாப்பிடும்போது இந்த லிப்பு டங்கெல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மக்கிதும்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ ஓகே நண்பா நண்பீஸ், சேஃபாக ஹாப்பியாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் பெட்டரான வீடியோ பெஸ்ட்டான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய் பாய்.